சிரிச்சுக்கிட்டு இருக்க சீமா இல்ல அன்னைக்கு சேட்டை உனக்கு என்ன சொல்றோம் ஏது சொல்றோம்னு கேட்கறது இல்ல. படிச்ச இளைஞர்களுக்கு 4000, இடைநிறுத்தத்துக்கு 15,000, கல்வி கடன் 20 லட்சம். எங்கிருந்து ராஜா, எங்கிருந்து பாருங்க, எப்படி எப்படி பாருங்க. அவர் என்ன பண்ணுவாரு பாவம், கடன் ஆகி போச்சு. வரும் வரும் தாய்மாமன் வரும். நீ பொண்ணு பார்த்துட்டு காத்துரு, தாலிக்கு தங்க வரும் தாய்மாமன் சீர் வரும். இது ஒரு கேவலம்டா, இது ஒரு கேவலம். ஆனா நான் நிறைய பாடம் நடத்தினேன். எனக்கு என் மக்கள் நடத்தின பாடம் இருக்குல்ல, படிக்க முடியல, திணறிட்டேன். ஜனநாயகம் அதான் சொல்றான் ஹிட்லரு எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி சொல்றான் பாருங்க. மக்கள் ஒருபோதும் அறிவு தலைமையை தேட மாட்டார்கள், கவர்ச்சியை நோக்கித்தான் ஓடுவார்கள். கவர்ச்சியால் உருவாக்கப்பட்ட சமூகம் ஒருபோதும் அறிவு சமூகத்தை படைக்காது. ஏன் போட்டேன், என் பேத்தி சொல்லிச்சு போட்டேன். உன் பேத்தி ஒரு குவார்டர் கேக்கு வாங்கி கொடுப்பியா? ஏது பேத்தி சொல்லிச்சு போட்டேன், பேரன் சொன்னா போட்டேன். ஜனநாயகம்ங்கிறது எவ்வளவு வேடிக்கையானதா இருக்கு பாத்துக்க. அப்பாடி அப்பாடி. சரி என்ன செய்யறது, பிறந்துட்டாங்க கூட போராடி இறந்துட்டா ரொம்ப பேரு. நான் பாட்டுக்கு படம் எடுத்து ஏதோ வருஷத்துக்கு ஒரு 2 படத்தை எடுத்து பிடிச்சி நடிச்சு கிடிச்சு பழத்திட்டு இருந்திருப்பேன். என்னைய கூட்டி கொண்டு வச்சு மண்டைய கழுவி நான் என்ன செய்யறது அங்கே போயின்னு. நீங்க போய் இறங்குங்க, உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரிய வந்துரும்னு. எனக்கு தெரிய வந்துருச்சு, இங்க பல பேருக்கு ஒன்றும் தெரிய வரவே இல்லையே. அதான பிரச்சனை. நான் போராடாத பங்கேற்காத போராட்டம் கிடையாது. இப்படி திரும்பி பார்த்தா கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இந்த 15 ஆண்டுகள் இப்படி திரும்பி பார்த்தா எல்லா போராட்டம், வெயில், மலை, காடு, பசி, வட்டினி, எத்தனாயிரம் கிலோமீட்டர் பயணம், எத்தனாயிரம் மணி நேரம் பேச்சு, எதுவுமே பயனில்லை, எதுவும் பயனில்லை. ஆனா என்ன நினைக்க வேண்டியிருக்க, நம்ம விவசாயி மகன் அப்பா விதைக்கிறாரு முளைக்கல, மறுபடியும் விதைக்கிறாரு முளைக்கல, மறுபடியும் விதைக்கிறாரு முளைக்கல. ஆனா மறுபடியும் உழுது உழுது நம்பிக்கையோட ஒரு விவசாயி விதைச்சிட்டு இருக்கான் பாரு. ஏன்னா நிலத்தை தரிசு போட முடியாது. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரடைப்பில் இருந்து, பெரும்பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்கிறார் எங்கள் உயிர் தலைவர். அந்த கூற்றுக்கேற்ப விலகிச் செல்லாமல் கூடியவர்களால் இங்கே இங்கே உலகில் நமக்கென்ற ஆதரவு குரல் எழுப்பவோ ஆதரவாக கையிட்டவோ எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசியத்தின் மக்கள் நாம் என்கிறார். இப்ப யாரும் இல்லை. எனக்கு நான், உனக்கு நீ, நமக்கு நாம். நம்முடைய உணவை நாமே எடுத்து உண்பது போல, நம்முடைய மூச்சுக்காற்றை நாமே சுவாசிப்பது போல, நமது உரிமையை, நமது விடுதலையை நாமே போராடி பெறுவது.